அக்கா என்னாச்சு? வீட்டுக்குள்ளார போயிட்டியா? இல்ல அந்த குண்டுகருப்ப இருக்கானே அந்த வைகுண்டம், ஐயோ அவன் என்னை வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு படாத பாடுபடுத்திட்டான். இந்த நேரத்துல நான் வீட்டுக்குள்ள போறது சரியில்லை, அதனால நான் திண்ணையிலே படுத்துக்கிறதே. ஏலே சவுந்தரம், நாம நினைச்சதை எப்படியாவது சாதிச்சு விடுவோம். உண்மைய வீட்டுக்குள்ளார இந்த வெட்டிப்பைய வைகுண்டம் விட மாட்டேங்கிறானா? ஆமல. சரி அக்கா, நாளைக்கு காலையில நான் அங்க வாரேன். என்ன நடக்குதுன்னு மட்டும் நீ பாரு. செத்த போறதுக்கு இப்போதைக்கு குட்டு நைட்டு. சரி குடு குடு. காயத்துல வலி இருக்கா? இல்லடி அம்மா, கைய வச்சு அழுத்தி பார்த்தா கொஞ்சம் சுருக்குங்குது. காயம் ஆறுற வரைக்கும் செப்டிக் ஆகாம பாத்துக்கணும் அத்தை. சரி தாயி. எப்பா காப்பிப்பா. பெரியாத்தா இல்ல காபி ஒண்ணுதான் கேடு. ஏய், உன்னை யார்டி காஃபி போட சொன்னா? நான் வந்து போட்டிருக்க மாட்டேனா? இப்ப உடம்பு நல்லா தம்டி இருக்கு, சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சாதான் உடம்பு குண்டாவாம இருக்கும்னு அத்தை சொல்லுச்சு, அதுதான் போட்டேன். ஏத்தா பரணி, நீ சொன்ன ஒத்த வார்த்தைக்காக அந்த பொம்பளை ராத்திரி இங்க தங்க விட்டுருக்க. நீ பசிக்கு சாப்பாடு போடு, இல்ல கையில என்ன தேது கொடு, ஆனா இந்த வீட்டுல அவ இருக்க கூடாது, ஓடி போயிடணும் சொல்லிட்டேன். மாமா விடுங்க மாமா, பாத்துக்கலாம். என்னமோ நடக்க போகுது. உன்னை ஆரிங்க வர சொன்னது என்ன? மானத்தை வாங்குறதுல முடிவு பண்ணி வந்து பாத்துக்கிட்டு இருக்கியா நீ? ஏன் இப்படி தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க? நீ வாய மூடுல. இவ அந்தமானுக்கோ சிலோனுக்கோ ஓடி போயிருந்தா கூட பரவாயில்ல, என் எதிரி வீட்டுல வந்து தகலாம இவ. அப்பா விடுங்கப்பா. அப்பா என்ன பண்றீங்க? விடுங்கப்பா. அப்பா இப்ப பேசாம போக போறீங்களா இல்லையா? ஏசக்கி, சண்முகத்தை கூப்பிடு. சண்முகமா? எந்த முகமா தான் இருக்கல? இந்த மானம் கட்டவ இந்த ஊர்ல இருக்க கூடாது. இவன் எதிரி வீட்டுல வந்து தகுதி எனக்கு தானே ஆசிக்கா. இல்ல இல்ல, உன்னை இப்பவே இழுத்துட்டு போய் கடலுக்குள்ள தழுதேனே இல்லையான்னு பாரு. ஆறு வீட்டு வாசல் வந்து என்ன ஆட்டம் ஆடுதீரு? கை கால் எல்லாம் போவனி முதல்ல கிளம்பிங்க. பெரும்பாயில என்கிட்ட என்னென்னமோ வித்த காட்டி பாத்துட்டேன், ஒன்னும் உனக்கு பலிக்கல. என்னோட மானத்தை வாங்குறதுக்காகவே அக்காவையும் ஓட்டுக்குள்ள கொண்டு வச்சிருக்கியா நீ? இவ இங்க தங்கின எனக்கு தான் அசிங்க. ஒரு நிமிஷம் கூட இவங்க தக்க கூடாது. முதல்ல இவளை துரத்தி விடு, இல்ல நானே இவளை எடுத்துட்டு போறேன். அத்தை மேல கை வச்சீங்க அவ்வளவுதான். இங்க நடக்கிறதே வேற. மாமா வேணாம், இந்த மாதிரி வீட்டு வாசல்ல வந்து தகராறு பண்ற வேலை வச்சுக்கிடாதீங்க, அப்புறம் உள்ள தூக்கி வச்சிரும் பாத்துக்க. ஆமா, பெருசா கிளிப்பனியே. என்ன இது ஓ ஸ்டேஷன் லிமிட் ஆதே? நீ வேணா என் மகனை வர சொல்லு, அவன்கிட்ட நான் பேசிக்கிறேன். இல்ல இல்ல, இன்னைக்கு இவன் இந்த வீட்டை விட்டு வராம நான் போக மாட்டேன்.
பெரியாதா இல்ல இது வாங்கிடா இல்ல பெரியாதா என்னாச்சு இல்ல இது உட்காரு யோ மெது உட்காரு யோ மாமனாரே என்ன நினைச்சிட்டு நீ போ மாமனாரே இங்க இருக்கு ஏல பாப்பையில என்ன திமிரு கூடி போச்சா உனக்கு ஏதோ பெரிய மனுஷன் சம்பந்தான்னு பார்த்து மரியாதை கொடுத்தா தலைக்கு மேல உட்காந்து ஆடுவியா இப்ப சொல்றல பாண்டியமா இங்கதான் இருப்பா உன்னால என்ன செய்ய முடியும் இலை இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க நேத்து ராத்திரி அவளை துரத்தி விடணும் நல்லா நினைச்சேன் ஆனா எப்ப நீ ஏன் வீட்டுக்கு வந்து நாட்டாம் பண்ணு நினைச்சியோ இனிமேல் இவ இங்கதான் இருப்பா இப்படி வந்து கேட்டாகனா நான் வாழ தயாரா இருக்கேன் அம்புட்டுதான் சுத்தம் ஏடி வீரா கல்யாணம் முடிஞ்ச மறுநாளே என் தம்பி சவுந்தரம் வீடேறி வந்து கட்டின புடவையோட வான்னு கூப்பிட்டான் நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு சரி தாலி அவுத்து கொடுன்னு கேட்டான் அதையும் நீ செய்யல இப்ப திரும்பவும் வந்து அவன் வீடேறி வந்து திரும்பவும் பொண்ணு அனுப்பி வைங்கன்னு சொல்லணும்னு சொல்ற அப்படித்தானே கண்டிப்பா அவன் அப்படி செய்யற ஆளே கிடையாது பெரியாத்தா உன் தம்பிய பத்தி அப்படிலாம் நினைச்சு கூடாத நீ வேண்டா பாரு அவரே வீடேறி வந்து உங்க பொண்ணை எங்க வீட்டு மருமகளா அனுப்பி வைங்கன்னு கேக்குறாரா இல்லையான்ட்டு அது அப்படி இல்ல அதெல்லாம் அப்படிதான் இல்ல வீரா அண்ணா இதெல்லாம் பத்தி நீ கவலைப்படாத அந்த ஆள் உன்னை வந்து கூப்பிட்டா மட்டும் நீ போனா போதும் இப்ப சாப்பிடுங்க சரிண்ணே